ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ருட்டீன் vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல எப்பவும் போல் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி vlogஐ ரொம்ப டிவைனாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு என்னோட பூஜை ரொட்டீனோட ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்னிங் எழுந்து வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா குளிச்சுட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனில் நம்மளோட வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறது மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இட்லி தான். அப்படியே முடிச்சதுக்கப்புறமா கிச்சன் கிளாத்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது. அதை முடிச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது, கொஞ்சம் முக்கியமான வேலையாக. ஸோ அந்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமே வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். லஞ்சுக்கு வந்து ரொம்ப குவிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி பன்னீர் புலாவ், 1 pot ரெசிபி தான். ஸோ அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே எப்பவும் போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி சில மோட்டிவேஷ்னல் டிப்ஸும் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு சிலர் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து சீக்கிரமாக மீண்டு வந்துடக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதிலிருந்து வெளியில் வர்றதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியாமல், இல்லை சால்வ் பண்ணிட்டா கூட அந்த பிரச்சனை நடந்ததை பற்றியே யோசித்து அவங்களோட மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்குவாங்க, ரொம்ப குழப்பிக்குவாங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனை அவங்களே க்ரியேட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கோம், இல்லை அப்போ தான் அந்த ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனை கடந்து வந்திருக்கோம் அப்படின்னா கூட அதிலிருந்து வெளிவர முடியாமல் ஒரு மாதிரி மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருந்துச்சுன்னா, நான் இப்போ சொல்ல போகிற சின்ன சின்ன விஷயங்களை அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கு, உங்களோட மைண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, உங்களோட மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் விஷயம், எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடையே இருங்க. இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வந்து நம்ம வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லா நேரமும் எல்லாருனாலையும் ஒரு பாசிட்டிவான மைண்டோடையே இருக்க முடியாது. இது வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயந்தான். நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம், அப்படியே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக பேசுங்க, எந்த மாதிரி கஷ்டமான சிச்சுவேஷன் வந்துச்சுனாலும் பாசிட்டிவாகவே யோசிங்க அப்படிலாம் சொல்லலாம். பட் அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் அதை வந்து நான் தப்புன்னு சொல்லலை. பட் பாசிட்டிவான மைண்ட் செட்டை கண்டிப்பாக வளர்த்துக்க வேண்டியது நமக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரே நாளில் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது தான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றிக்கலாம். நீங்கள் நார்மலாக இருக்கும் பொழுதுமே, அதாவது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக உங்கள் லைஃப் போய்கிட்டு இருக்கு அப்படின்னாலுமே அப்போலேருந்தே உங்களோட மைண்ட் செட்டை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போதும், பேசும்போதும், யோசிக்கும் போதும் அதில் வந்து பாசிட்டிவான விஷயங்களையே பார்க்க ஆரம்பிங்க. இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மூளையை பழக்கும் பொழுது உங்களோட மைண்ட் செட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவான மைண்ட் செட்டாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அப்படி நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கும் போது, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அதுக்குள்ளேயே போய் மூழ்கிட்டு இருக்காமல் அதை கடந்து வர்றதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்குள்ளே வளர்த்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட், அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்காகவே ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசு வந்து எப்போவாது ரொம்ப பாரமாக இருக்குது, ஏதாவது ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனில் இருக்கீங்க, இல்லை அப்போ தான் ஒரு மனசு கஷ்டமாக இருக்க மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா, உடனே நம்மள நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா, அவங்களே ஐசோலேட் பண்ணிக்குவாங்க. அதாவது தனிமைப்படுத்தி தனியாக உட்காந்துக்குவாங்க. நடந்த விஷயத்தை பற்றியே திங்க் பண்ணுவாங்க.
அதுலேருந்து எப்படி வர்றது அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. அந்த பிரச்சனை ஏன் நமக்கு நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இது நமக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படியே ரொம்ப சோர்வாக முகத்தை வச்சுக்கிறது, ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிறது கிடையாது, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறது கிடையாது, எப்போ பார்த்தாலும் ஒரு சோகமான முகத்தோடையே இருக்குது, இல்லைன்னா சோகமான விஷயங்களையே பார்த்துட்ருக்குது, இல்லை பயங்கரமாக ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சோகமான சாங்ஸாக கேட்டுகிட்டே உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களோட மன அழுத்தத்தை இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு ரொம்ப மனசு பாரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இருப்பாங்கல்ல, உங்கள் ஃபேமிலிலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ, அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா உங்கள் மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும். இல்லை உங்களோட பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கும். இல்லை உங்களோட அந்த மனசு பாரமே வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் நேரம் போய் வாலண்டியராகவே போய் உட்காருங்க. உட்காந்து அவங்கக்கிட்ட உங்கள் மனசு விட்டு பேசுங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் அப்படி பேசும்போதே உங்கள் மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ப்ளஸ் அவங்கக்கிட்ட நீங்கள் அப்படி பேசும்போது அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். அதை வச்சு உங்களோட அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு நீங்களே ஒரு வழி தேடிக்க முடியும். ஸோ அதனால் எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கீங்க, மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னா உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்காதீங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது உங்களோட பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ளஸ் உங்களோட மனபாரத்தையும் கம்மி பண்ணும். ஃபைனலாக ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது மனசு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது, இல்லை ஒரு போராட்டமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நீங்கள் அதை வந்து உங்களுக்கு மட்டும்தான் நடக்குது, நமக்கு மட்டும் ஏன் நடக்குது, எனக்கு மட்டும் இந்த விஷயம் நடந்திருக்கே, என்னை சுற்றி இருக்கவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு அந்த பிரச்சனையை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணுற மாதிரி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அப்படி நீங்கள் யோசிக்க அந்த பிரச்சனைக்கு நீங்கள் இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த பிரச்சனையை நீங்கள் யோசிக்க அது இன்னும் பெருசாகிக்கிட்டே இருக்கும். அதை பற்றி திங்க் பண்ணுறதை கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த மாதிரி நம்மளோட நிறைய பிரச்சனைகளில் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத திங்க் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இந்த பிரச்சனையை நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. நம்மளால் சரி பண்ண முடியாத ஒரு பிரச்சனைன்னு எதுவுமே வாழ்க்கையில் கிடையாது. கண்டிப்பாக சால்வ் பண்ணிட முடியும். பட் அதுக்கு நம்ம வந்து டைம் கொடுக்குறதே இல்லை. அந்த பிரச்சனையை பற்றியே யோசித்து அதுக்குள்ளேயே மூழ்கி போகிறதுக்கான டைம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து வெளிவரத்துக்கு நம்மளை எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் மனசை ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும் அப்படின்னு யோசிங்க. அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளிவந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த ஹாப்பியான மொமெண்ட்டுக்காக நீங்கள் இந்த கஷ்டமான சூழ்நிலையை கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்தை கடக்கிறதுக்கான வழியை மட்டும் சிந்திங்க. கஷ்டத்துக்குள்ளே போய் மூழ்காதீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான விலாகோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு குட்டி குட்டி லைக்குமே எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸில் எந்த ஒரு கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க. இன்னும் சூப்பரான வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இன்னொரு vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.